சாருலதா பரீட்சையில் நன்கு தேர்ச்சி அடைஞ்சு வெற்றி பெற்றாள். மெடிக்கல் காலேஜ் மாணவியான சாருலதா தனது திறமையை கொண்டு முன்னேறி கோல்ட் மெடலிஸ்டாக வெற்றி பெற்றாள். இன்று அவள் காலேஜில் இறுதி நாள் ஃபியாவெல். அனைத்து மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா என்று. ஒவ்வொரு மாணவர்களின் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளது பட்டமளிப்பு விழாவிற்கு வந்திருந்தனர். முதன்மை ஆசிரியர் சாருலதா பெருமையை பற்றி உரையாடி கொண்டு இருந்தார். சாருலதா கல்வியில் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் சிறந்த பெண். சாருலதா மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒவ்வொரு தாய் தகப்பனும் தவம் பண்ணி இருக்க வேண்டும் என்று அவள் பெருமையை பரிந்துரைத்தார். அதன் பின்பு சாருலதா மேடைக்கு வரவழைக்கப்பட்டாள். அவள் மேடைக்கு வந்ததும் பேசத் தொடங்கினாள். என் வாழ்க்கையில் இன்று முக்கியமான நாள். ஆனால் இன்று நான் பெற்ற வெற்றிக்கு ஒருவரே காரணம். அவரை பற்றியும் அவரது தியாகம் பற்றியும் உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னாள். ஜமுனா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் அல்ல. என்னை 23 வருடங்கள் நெஞ்சில் சுமந்த தாய் அவள். ஆம், நான் என்று சொல்ல போகும் விஷயம் உங்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. என் தாய் நான் பிறந்தவுடன் இறந்து விட்டாள். என்னை வளர்க்க என் அப்பா ஜமுனாவை எனக்கு 1 வயது இருக்கும் போது திருமணம் செய்தார். அன்றிலிருந்து என் தாய் ஜமுனா என் அப்பாவிடம் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இன்றிலிருந்து சாருலதா மட்டுமே என் குழந்தை. அவளை நான் என் சொந்த குழந்தையாக வளர்ப்பேன். ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தாலும் நான் சாருலதாவை என் மூத்த பிள்ளையாகவே கருதுவேன். ஆனால் எனக்கு பிறக்கும் குழந்தைகள் அவளை பிரித்து பார்த்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு சக்தி என்னிடத்தில் இல்லை. அதனால் நமக்கு சாருலதா மட்டுமே போதும் என்று சொன்னாள். அன்றிலிருந்து என்னை தனது நெஞ்சில் சுமக்க ஆரம்பித்தாள். சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை இறந்து விட்டார். ஜமுனா அம்மாவின் சொந்தக்காரர்கள் என்னை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு ஜமுனா அம்மாவை வேறு திருமணம் செய்ய சொன்னார்கள். இந்த குழந்தைக்காக உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதே என்று சொன்னார்கள். என் ஜமுனா அம்மா அவளை நானே சுமந்து பெற்றெடுத்தேன். நான் உயிரோடு இருக்கும் வரையில் சாரு அனாதை அல்ல என்று சொன்னாள். அதன் பின்பு என்னை கூட்டிக் கொண்டு இந்த ஊருக்கு வந்தாள். தான் படித்த கல்வியை வைத்து ஒரு வேலைக்கு போய்கொண்டு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள். என்னுடைய பெற்ற தாய் இருந்தாள் என்றாலும் இவ்வளவு பாசமாக இருந்திருப்பாள் என்று தெரியவில்லை. தனது வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்ணியவள் என் ஜமுனா அம்மா. அவள் தியாகத்திற்கு கிடைத்த பரிசு தான் எனது வெற்றி என்று. இந்த வெற்றிகள் அனைத்தும் என் தாய் ஜமுனாவுக்கே சேரும். இந்த வேளை நான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் என்றாள். தன் தாயை அழைத்து அனைவர் முன்னிலையும் தனது தாயின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். ஜமுனாவின் தியாகத்திற்கு வெற்றியை தேடித்தந்தாள் சாருலதா.